அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு எம்எம் ஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் பாயா பார்க்க போகிறோம். நாங்கள் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் காலை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். 5 விசில். 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த ஹீட்டில் நல்லா வேகும். மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் திருவுன தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 கப் எடுத்துக்கோங்க. 1/2 மூடி. 10 முந்திரியில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் நல்லா ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கசகசா 1 டேபிள் ஸ்பூன், அதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி 2 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாப்பி சீடுன்னு சொல்லுவாங்க. 6 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அரைச்சாச்சு பாருங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கு. நான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு. பட்டை 1, ஏலக்காய் 2, கிராம்பு 3 எடுத்திருக்கேன். 100 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். கட் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் நல்லா வதங்கணுன்னே போட்டுக்கோங்க. புதினா சிறிதளவு சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா வரும். 2 தக்காளி, நல்லா வதங்கணும். பாருங்க, சூப்பராக வதங்கியிருக்கு. இந்த டைமில் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கால் வேக வச்சோம்லாம் அதுலேயும் உப்பு போட்டிருப்போம். அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நான் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம அரைச்சி வச்சிருந்தால அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பச்சை மிளகா யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயே நல்லா காரம் கிடைக்கும். நீங்கள் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். பாய டேஸ்ட் வராது நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம வேக வச்சுருந்தால அந்த காலை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம தண்ணியோட தான் ஆட் பண்ணணும். நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. சூப்பராக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் வேக வச்சோன்னே பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம மேலாப்பில் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரே ஒரு புதினா போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் வரும். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.